அப்படி வந்து நிக்குது. அப்படி அவங்க கேமராவை மறைச்சு அவங்க மகன் அப்படி ஏத்தி அவர் அழகு உட்காந்து போறாரு. சக்கர நாற்காலியில வந்தவர் பிராடோல் ஏறி போறாரு. அப்ப பாத்துருக்கு. அது கமெண்ட்ஸ் இருக்கு. ஒஸ்கார கொடுங்க ஐயா, ஒஸ்கார கொடுங்க ஐயா அவருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுல மக்களை தெளிவுபடுத்துறதுக்கு எதிர்கட்சி தலைவர் இப்ப வடக்கு கிழக்குல இருந்து வேட்டி மடிச்சு கட்டுவாங்க. ஏய் அனுரா ஓடி தப்பு நாட்டுக்குள்ள இருக்காத. நேத்து ட்ரம்ப் சொன்ன விஷயம் தான் சிரிப்பா இருக்கு. முஸ்தபா கமேனியும் நானும் இணைந்து ஹார்முஸ் ஜலசந்தியை கட்டுப்படுத்துவோம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ரொம்ப ஓவர் ஜோக்கர் நிலைமைக்கு நினைக்கிறேன். என்ன ஜோக் உங்களுக்கு? நாமலும் சஜித்தும் ரணிலும் சேர்ந்து அறிக்கை விடையிலும்டா அவங்க சேர்ந்து என்ன செய்ய போறீங்க? பொய்ச்சேட்டையில முடவனம் எங்களுக்கு உங்களுக்கு அவர் என்ன சொல்றாரு? ஈரான்ல தலைவர்களே இல்லையே கதைக்கிறதுக்குன்ற ட்ரம்ப் பேசுறதுக்கு ஆசைதான், நாங்க தலைவர் இல்லையே யாரோட பேசுறது அவரோட காமெடி போகுது. டொனால்ட் ட்ரம்ப் சொன்னவரா வெனிசுலாவுக்கு எனக்கு எடுத்தது 48 மணி நேரம் தான் ஆபரேஷனுக்கு. ஈரானுக்கு ஆக குறைஞ்ச ஒரு 72 ஹவர்ஸோட நான் முடிச்சிருவேன். வண்டைய மேலதிகம் போட்டு தானே போனவரான். இப்ப அவரால் என்ன செய்யறன்னு தெரியாம இருக்கு. நிக்காம போய்கிட்டு இருக்கு. ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். வெளிநாட்டில் இருக்கும் உங்களுக்காக இலங்கையில் இருக்கும் உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்தை எங்கள் சொந்த பெற்றோரைப் போல அன்புடன் நாங்கள் பராமரிக்கின்றோம். மெடி பிளேஸ். ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன கதை? என்ன கதை? இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒருத்தர் வந்து 77வது பிறந்த நாளை கொண்டாடிக்கு இருக்காரு. அவருக்கு வாழ்த்து சொல்லிடுவோம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்னைக்கு அவரோட சிங்கப்பூர்ல இருந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காரு. கொண்டாடிக்கான்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அவர் சத்திர சிகிச்சைக்காக போனாரு. இருந்தாலும் ஒரு சின்ன கேக் வெட்டி கொண்டாடி இருப்பாரு நினைக்கிறேன். அவருடைய முன்னாள் ஜனாதிபதி என்ற வகையிலையும் மற்றது யாருன்னு சொன்னாலும் நாங்கள் அவர்களுக்குரிய மரியாதையை கொடுக்கணும். அந்த வேலை ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஆனா சிங்கப்பூர்ல இருக்காரு. அவருடைய நண்பர் அர்ஜுன மகேந்திரனை சந்திச்சா கையோட கூட்டிட்டு வர சொல்லணும். ஏன்னா திருமண வீட்டுக்கு போறேன்னு போன மனுஷன் தான் இன்னும் வரல. திருமண வீடு இன்னும் முடியலன்னு நினைக்கிறேன். முடிச்சு உடனடியாக கூட்டு வந்ததான் பல வேலைகள் முடிக்கிறதுக்கு இருக்கு. பழைய கடன் கொஞ்சம் இருக்கு. நாட்டுக்கு பேர் நீங்க வேற பேர் இல்லைன்னா அது அந்த பேர் இல்லையாம அப்படியோ? அப்ப சரி. அப்ப 77வது பிறந்த நாளை கொண்டாடுற 8வது ஜனாதிபதிக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு நாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். ஆனா இன்னும் கொஞ்சம் கிடைச்ச அப்டேட் தான். மத்திய கிழக்கு போர் சூழலுக்கு மத்தியிலும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பேணுவதற்காக அரசாங்கம் முன்னெடுத்து வரும் வேலை திட்டங்களுக்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி தலைவர் மசாடோ காண்டா ஜனாதிபதி அனுரவுக்கு பாராட்டு தெரிவித்திருக்காரு. டித்வா சூறாவளியினால் சேதமடைந்த உட்கட்டமைப்பு வசதிகளை சீரமைக்க தேவையான எந்த ஒரு உதவியையும் வழங்க தாம் தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி அனுரு கிட்ட இவர் உறுதி அளிச்சிருக்கார். ஆட்சியை மாற்ற போறோம். நீங்க என்ன ஆட்சியை மாற்ற போறோம். எதிர்கட்சி ரெடி ஆயிருச்சு. இந்த மக்களுக்கு தெளிவுபடுத்துற கூட்டங்கள் எல்லாம் தொடங்கிட்டாங்க. அனுரா ஃபெயில் அப்படிங்கறத இப்ப ஒவ்வொரு இடமா போயிட்டு சொல்லிக்கிட்டு வர போறாங்க. அதுக்கு சஜித் பிரேமதாசும் கலந்துக்கிட்டு ஹைலைட். அவரும் போயிட்டு சொல்ல போறாரு அனுரா ஃபெயில் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இப்போ சந்து சந்தா கூட்டங்கள் வைக்கிறதுக்கு ஏற்பாடு நடக்குது. எனக்கு என்னன்னா இன்றைக்கு ஒரு அடிச்சு கடிச்சு இப்ப அனுர ஃபெயில்ன்றது சரி, ஓகே ஏற்றுக்கொள்வோம். டெஸ்டே நடக்கல. அது சரி. ஃபெயில் பண்றது அது சரி. டெஸ்ட் நடக்காவே வங்குரோத்து எதிர்கட்சிகள் வங்குரோத்து அடைஞ்சிருக்கிறது வந்து இந்த மாதிரி செயற்பாடுகள்ல விலங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்கிறதாக மக்கள் சொல்றாங்க. மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. நாட்டு மக்கள் தெளிவா தான் இருக்காங்க. இலங்கை ஏர்லைன்ஸ்ல ஊழல்ல இன்னும் ஒரு ஆளையும் கூப்பிட்டு எடுத்தாங்களாம். ஆமா, போயிருக்காரு. இன்னொருத்தர் அந்த இருந்த பிரதான அதிகாரி ஒருத்தர் பிணையில விடுவிக்கப்பட்டிருக்காரு. ஆனா வெளிநாட்டுக்கு செல்ல முடியாது. வெளிநாட்டு பொய் குற்றச்சாட்டு. அதாவது நீங்க மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக திட்டமிட்ட வகையில அந்த கைதுகளை செய்யறீங்க. நாட்டை காப்பாற்றின ஒருவர் என்ன செய்யல நீங்க இப்படி செய்யறது போல. ஓகே டில்ஷான், என்ன ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல ஒரு ஆள் வெளியில வராரு போல? ஆமாண்ணா, அவர் கைது செய்யப்பட்டாரு. அப்புறம் பிணையில விடுவிக்கப்படுறாரு. ஸ்ரீலங்கன் விமான சேவைகள் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் நிஷாந்த் விக்ரமசிங்க ஊழல் மோசடி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டார். இன்னைக்கு நீதிமன்ற முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்னர் எல்லாம் விசாரிச்சு பார்த்துட்டு பிணையில அவரை செல்றதுக்கு அனுமதி வழங்கியிருக்காங்க. ஆனா வெளிநாட்டுக்கு போக முடியாது. வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டிருக்கு.
இவர்கள் மூலமா சரி ஏற்கனவே அவர் ஏற்கனவே கபில சந்திரசேன ஏபஸ் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமா இப்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. மஹிந்த ராஜபக்சனுடைய பேரும் இப்ப உள்ளுக்கு வந்துருச்சு. இப்ப இது சம்பந்தமா இவர் மூலமா என்ன நடந்திருக்கு, கொடுக்கல் வாங்கல் நடந்திருக்கா, இல்ல ஏனைய இந்த மோசடி சம்பவங்கள் இருக்கு தானே, விமானம் வாங்குறேன்னு, அது சம்பந்தமா ஏதாச்சும் ஸ்டேட்மெண்ட் எடுக்கலுமானு ட்ரை பண்றாங்க. பாப்போம் எதுவும் சிக்குமானு பாப்போம். ஓகே டெல்சான். பெட்ரோலியத்துக்கு 800 மில்லியன் நட்டத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் அர்ஜுன ரணதுங்க மற்றும் சகோதரர் தம்மிக்க ரணதுங்க மீது குற்றப்பத்திரிகை தான். எதிர்கட்சிகள் நீங்க இன்னைக்கு ஒழுங்கா கையாளலன்னு கவர்மெண்ட் சொல்றீங்க. 800 மில்லியன் டெல்சான் எரிபொருள். ஒன்னா ரெண்டா 800 மில்லியன். அவ பாருங்க. ஏன்னா அதான் கடந்த கோட்டாபய ராஜபக்ச ஆட்சி காலத்திலே சொல்லப்பட்டுச்சு, சிபிசி கடும் நஷ்டத்துல ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதுக்கு முதலே சகோதரர் திருட்டு சம்பந்தமா பிரசன்ன வகையில கூறுற கருத்து பாப்போம். அவர் ஏன்னா முன்ன வந்து இப்ப எதிர்ப்பு புதுமை தான் இருந்தாங்க. அவர் ராஜபக்ச தரப்பு, அர்ஜுன் நடத்துவங்க ரணில் பக்கம். அப்ப அப்படித்தான் இருந்தாங்க. அதனால எதுவும் ஸ்டேட்மெண்ட்ஸ் வர்றது குறைவா தான் இருக்கும். என்ன டெல்சான் உங்களோட கூட்டாளி பானோட இப்ப பான் என்ன பப்ளிக்கு கொண்டு வந்தீங்களா? இந்த பான் வந்து இவர் தான் சீலநாத்த தேரர். இவர் வந்து அடிக்கடி கூட்டாளி. அப்ப இன்னைக்கு பானோட வந்திருக்காரு. பாதி பானுக்கு 100 ரூபாய் எந்த காலத்தில் இருந்தது அப்படின்னா அவர் சொன்னாரு, சின்ன பான் சைஸ் சின்னதாக இருந்துச்சு, அது 100 ரூபாய் 100 ரூபாய் இப்ப நல்லவா அப்படின்னு இப்ப இவரும் கேட்க. පාන් කියා ගන්නත් රටවැසියන්ට බැරි වෙනවා යමක් කමක් තියෙන මහා පරිමාණයේ ව්‍යාපාරිකෝ පාන් නෙමෙයි හැම්බේකෙන් ඔක්කොම කරනවා. දුප්පත් මිනිහට හැම්බේකෙනුත් නෑ පානුත් நே முකුත් நே. உட்பட பேக்கரி பொருட்கள் விலை நேற்றிலிருந்து உயர்ந்துச்சு. நாங்க பார்த்தோம் 10 ரூபாய் அதிகரிச்சு. இப்ப அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற வர்றா சொல்லியிருக்காரு. இவர் சொன்னாரு, இணைய ஜனாதிபதி ஆக்குங்கள், நான் வந்து இந்த பெட்ரோல் விலையெல்லாம் சரியா செஞ்சு தாரேன், பெட்ரோல் தாரேன், டீசல் தாரேன் அப்படின்னு இவரை வந்து ஜனாதிபதி ஆக்க சொல்லி மக்கள்கிட்ட கேட்டிருந்தாரு. அது முதல் செய்யுங்களேன் டெல்சான், அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. வாய்ப்பு கொடுத்து பார்க்கணுமே. ஒரு முக்கியமான நடிப்பு சம்பவம் ஒண்ணு பதிவாகி இருக்கு நீதிமன்றத்துக்கு முன்னுங்க. நல்ல நடிக்கிறவர் தான் இவரும். இவர் வந்து கேலி ரம்பு புது படம் எடுத்திருக்காங்களா? படம் எல்லாம் எடுத்து முடிச்சிட்டு இப்ப உள்ளுக்கு இருக்க வேண்டியவங்க இப்ப ஓய்வுல வெளியே இருந்துகிட்டு இருக்காங்க. விசாரணைக்கு அப்பப்ப நீதிமன்றம் ஏறுவார். நீதிமன்றம் படிக்க இன்னைக்கு சக்கர நாற்காலியில தான் வந்திருக்காரு முன்னாள் சுகாதார அமைச்சர் கேலி ரம்புக்வெல்ல. சக்கர நாற்காலியில வந்து இப்படி உள்ள எல்லாம் பார்த்துட்டு அப்படி வரும்போது இப்ப வெளில கேஸ் எல்லாம் முடிஞ்சு வெளியில வரும்போது பிராடோ வந்து நிக்குது. அப்படி வண்டி வந்து நிக்குது. அப்படி அவங்க கேமராவை மறைச்சு அவங்க மக அப்படி ஏற்றி ஒரு அளவுக்கு உட்காந்து போறாரு. சக்கர நாற்காலியில வந்தவர் பிராடோல ஏறி போறாரு. அப்ப பாத்துக்கு அது கமெண்ட்ஸ் இருக்கு. ஒஸ்கார கொடுங்க ஐயா, ஒஸ்கார கொடுங்க ஐயா அவருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுல. ஆனா இன்னொரு கடிதம் ஒண்ணு இப்ப வெளியாகி இருக்கு. என்ன ஐநாவுக்கு கடிதம் எழுதி இருக்கிறாங்க? அதெல்லாம் இல்லண்ணா, அதெல்லாம் இல்ல. இது யாருன்னா பரபரப்பா பாருங்க. இலங்கை ஜனநாயகத்தை காக்க சர்வதேசத்திற்கு அழைப்பு. எதிர்கட்சி தலைவர்கள் கூட்டு கடிதம். யாரு எதிர்கட்சி தலைவர்? நாமல் ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாஸ். இலங்கையில் அதிகரித்து வரும் வன்முறைகள், சட்ட அமலாக்க முகவர் நிலையங்கள் அரசியல் மயமாக்கப்படுதல் மற்றும் நீதித்துறையின் சுயாதீனத்திற்கு விடுக்கப்பட்டுள்ள அச்சுறுத்தல்கள் குறித்து கவலை வெளியிட்டு நாட்டின் பிரதான எதிர்கட்சி தலைவர்கள் சர்வதேச சட்ட திட்டங்களுக்கு கூட்டு மேன்முறையீடு ஒன்றை அனுப்பியுள்ளனர். அதாவது சர்வதேச சட்ட நிறுவனங்களுக்கு அனுப்பியிருக்காங்களாம். மார்ச் 24ஆம் தேதி அன்று விடுக்கப்பட்ட இந்த விசேட கோரிக்கையில் எதிர்கட்சிகள் சஜித் பிரேமதாஸ், ரணில் விக்ரமசிங்க, நாமல் ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க, ஜீவன் தொண்டமான், நிமால் சிறிபாலடி சில்வா, மனோகணேசன் ஐயா, திலீப் ஜெயவீர் உள்ளிட்ட பல அரசியல் தலைவர்கள் கையொப்பமிட்டுள்ளனர். ஜனநாயக விழுமியங்கள் சீர்குலைவதை தடுக்கவும் சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்தவும் வடக்கு கிழக்குல இருந்தாலும் புத்திஜீவிகள் சைன் பண்ணிக்கிறாங்களா? அவங்களோட பேர் இதுல இல்ல, இருக்காங்களான்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். இருக்கும் இதுல பேர் வராட்டியும் சைன் இருக்கும். இல்ல என்னன்னா எனக்கு இப்ப விளங்கல் என்றால் நீதித்துறை சுயாதீனம் இல்லாம இருக்குன்னு சொன்னா இதுல நீதித்துறை சம்பந்தமா கதைக்க நீதித்துறை சம்பந்தமா யாரும் களங்கப்படுத்துறதுக்கு அனுமதிக்க இல்லாது. இப்ப நீதித்துறை தண்ட கடமையே செய்யுது. இப்ப அதுல என்ன நீதித்துறை சுயாதீனம் இல்லைன்னு பிரச்சனை. ஏன்னா அந்த கேஸுகள் கொஞ்சம் கூட தானே. இவங்க இப்பெல்லாம் அடிக்கடி கேஸ் உள்ளுக்கு போயிட்டு வாராங்க. அதனாலதான் அவங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்கோ தெரியாது. அதான் இவங்களுக்கு கோவம். ரணில் விக்ரமசிங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 126 லட்சம் அரச பணம் பயன்படுத்தி
அவங்க நோனாட பட்டமளிப்பு விழாவுக்கு போயிட்டு வந்தது கொஞ்சம் பிரச்சனை. இப்ப அது இன்னைக்கு மனோ கணேசன் ஒரு ஃபேஸ்புக் போட்டிருந்தார் பதிவு. பாருங்கள் அது இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் போட்டிருக்காரு. யாரோ குறிப்பிட்டதை இவர் எடுத்து போட்டிருந்தாரு. இப்ப நான் கேக்குறேன், சஜித், ரணில் இவங்க எல்லாம் வந்து மைந்தவுக்கு எதிரானாகலானே, இப்ப மைந்தீர மகனோட ஆதரவா எல்லாரும் ஏதோ ஏதோ இப்ப அந்த அப்படி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெளிவா விளங்குது. இப்ப இவங்களுக்கு வேற வழி இல்ல. எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் இப்ப அரசாங்கத்தை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. ஆனா சஜித் வந்து அதுல இல்ல. சஜித் வந்து நாமல் ராஜபக்சேக்கு எப்படியுமே சப்போர்ட் பண்ண மாட்டார். ஏன்னா சஜித்துக்கும் நாமலுக்கு ஒரு போட்டி இருக்கு. நான் ஜனாதிபதி ஆகுவேன், இவர் ஜனாதிபதி ஆகுவேன்னு 2029 டார்கெட் பண்ணி 2 பேரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயம் தான் நீங்க சொன்னீங்க முதல்ல, அனுர ஃபெயில் அப்படிங்கிற கன்செப்ட். அதை வந்து இப்ப ஒவ்வொரு இடமா போயிட்டு மக்கள் மத்தியில திணிக்கிறதுக்கு பாத்துக்கிட்டு ட்ரை பண்றது சமூக வலைத்தளங்கள்ல. அதாவது நேரடியா பேசி அனுரோக்கு எதிரான அந்த எதிர்ப்பை கிரியேட் பண்ண இல்லாம பழைய வீடியோ புதிய வீடியோ மாதிரி செய்து சமூக வலைத்தளம் உலாவுது. அனுரா கோகம் அது அது அதுவும் இப்ப திரும்ப மீண்டும் வைரல் ஆகியிருக்கு. ஆல்ரெடி டிராபிக் டைம்ல அது ரொம்ப டிராபிக் டைம்ல இருந்த சத்தத்தை வந்து அதுக்கு அனுரா கோகம்னு ஏதோ போட்டது சவுண்டை போட்டு எல்லா திலாலங்கள் வேலைகள் பாக்குறது தான் இவங்களோட வேலையா இருக்கு. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். இப்ப எரிபொருள் பிரச்சனை பெரும் பிரச்சனையா தான் இன்னும் இருக்கு. இப்ப இன்னைக்கு கூட அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற ஊடக சந்திப்புல கூட நிறைய ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்டாங்க. நீங்க எதை வச்சு விலை உயர்த்துனீங்க, என்ன சூத்திரத்தை நீங்க பயன்படுத்தினீங்க, இதுக்கான பிரதான சூத்திரம் என்ன அப்படின்னு நிறைய கேள்விகள், சரமாரியான கேள்விகளுக்கு நளின் ஜட்ஜஸ் அவரு பதில் சொன்னார். என்ன இது வந்து சூத்திரத்தின் அடிப்படையில் நாங்க விலை உயர்த்தல, உலக சந்தையில பெட்ரோல் விலை உயர்ந்திருக்கு, அத காரணம் வச்சு நாங்க இதை உயர்த்தணும் அப்படின்னு. அதுக்கப்புறமா வந்து சிபிசி தரப்பு வந்து சொல்றாங்க, இல்ல இது வந்து ஒரு சூத்திரத்தின் அடிப்படையில் தான் இது உயர்த்தப்பட்டுச்சு பொதுவா அப்படி அப்படின்னு அவங்க ஒரு காரணம் சொல்றாங்க. அப்ப பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துங்கள்னு அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் சொல்லியிருக்காரு. எதிர்வரும் காலப்பகுதியில் எரிபொருள் இறக்குமதிக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஆகவே எரிபொருளை இயலுமான வகையில் சிக்கனமாக பயன்படுத்துங்கள், அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களிடம் வலியுறுத்தல். நாளைக்கு புதன்கிழமை இலங்கையில பொது விடுமுறை அப்படின்னு சொன்னதுக்கு என்ன சேவைகள் நடந்துகிட்டு தான் இருக்கும். நீங்க வருவீங்க? நான் வருவேன். எது நடந்தாலும் அத்தியாவசிய சேவையா? அத்தியாவசிய சேவை. சோ நாங்க வருவோம். வங்கிகள் அவங்களும் ஒரு சில மனத்தியாளங்கள் ஒர்க் பண்ணுவாங்க. இன்னைக்கு அதை கேட்டாங்க கேபினெட்ல. எப்படின்னு சொன்னா, இப்ப புதன்கிழமை விடுமுறைன்னு சொல்றீங்க, பொது விடுமுறைன்னு, ஆனாலும் கூட எல்லாமே ரோட்ல தானே இயங்கிட்டு இருக்கு, வாகனம் எல்லாம் போகுது வருது, அப்ப எப்படி நீங்க பெட்ரோலை சேமிக்க போறீங்க அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, யார் நளின் சொல்றாரு, பெட்ரோலை சேமிக்கிற அதே வேளையில நாட்டின் பொருளாதாரத்தை வீழ்த்துற நம்ம நடவடிக்கை எடுக்கக்கூடாது, அதை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு போகணுங்கிறதுக்காகத்தான் எல்லாம் அதை வந்து பேலன்ஸ் பண்ணி செஞ்சுக்கிட்டு போகதா அவரை சொன்னார். நெல்சன், இப்ப நாங்க சொன்ன விடயம் பெரிய உரையாடல். நாங்க 2 பேரும் இதுல கதைச்ச விடயம் எரிபொருள் தாரன்றது. இப்ப நலிந்த ஜெயதிஸ் அதுக்கும் பதில் சொல்லிருக்கார் பாத்தீங்களா? இந்த எரிபொருளை ஈரான்கிட்ட இருந்து நேரடியா பெறுவது தொடர்புல பதில் சொல்லி இருக்கிறார். எரிபொருளை பெற முடியாது, இலங்கைக்கு எரிபொருள் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக இலங்கைக்கான ஈரான் தூதுவர் கருத்து வெளியிட்டது தொடர்பில் அமைச்சரவை கருத்தை தெரிவிக்கிற போது அவர் தெரிவித்த கருத்துல ஈரான் தூதுவரின் கருத்தினை வரவேற்கிற அமைச்சர். அதே வேளையில் கப்பல்களை கொண்டு சென்று நாடுகளுக்கு அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளும் திறன் உள்ளது என்றும், ஆனால் நமது நாட்டின் அந்த வாய்ப்பு இல்லை என்று நான் முதல் சொல்லிட்டேன். நான் ஒரு கிழமைக்கு முதல் சொன்னது இப்ப நலிந்த சொல்லி இருக்கிறார். இலங்கை இந்த நெருக்கடி நிலையை எவ்வாறு கடந்து கொள்ளலாம் என்று அதுல கன பேர் கருத்து சொல்றாங்க. அதோட இன்னொரு துயரமான செய்தி என்ன தெரியுமா? என்னன்னா சொல்லுங்க, அறியலையா நீங்க? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிக பெரும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்துல வந்து 3,80,000 பீப்பாய்கள் அளவு கச்சா எண்ணெய் சுத்திகரிக்கும் திறன் கொண்டதாம். 770 ஊழியர்கள் வேலை செய்யக்கூடிய இடம் திடீரென்று நேற்று தீப்பத்திட்டு. காரணமே இல்லாம, காரணம் இல்லைன்னு நம்ம சொல்லிக் கொள்ளலாம். எனக்கு இந்த அடைக்குது ரைட். அப்ப ஏதோ பின்னணியில இருக்கும் அப்படின்னு நடந்துச்சு. ஏதோ சம்பவம் ஈரான் தரப்புல அதோட ஒன்றும் சொல்லல. ஆனா அதுவும் ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்குது. இது வந்து இன்னும் எண்ணெயிற தேவை. என்னடா இப்ப எல்லாரும் வந்து எண்ணெயில விளையாட தொடங்கிட்டாங்க. நேத்து ட்ரம்ப் சொன்ன விஷயம் தான் சிரிப்பா இருக்கு. முஸ்தபா கமேனியும் நானும் இணைந்து ஹார்முஸ் ஜலசந்தியை கட்டுப்படுத்துவோம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு.
ரொம்ப ஓவர் ஜோக்கர் நிலைமைக்கு விழுதுன்னு தான் நினைக்கிறேன் இவரோட. என்ன ஜோக் உங்களுக்கு? ஆ. நாமலும் சஜித்தும் ரணிலும் சேர்ந்து அறிக்கை விடையிலும்டா அவங்க சேர்ந்து திறந்தா என்ன செய்ய போறீங்க? அது சரி. இங்க எப்படி உங்களோட நாட்டில் நடக்குதோ அங்க நடந்தா நடக்கிறதா? உங்களோட நாட்டில் நடந்த அது அரசியலுங்களை உலகத்துல நடந்தா என்ன நீங்க உங்களுக்கு சிரிப்பா? அது சரி, அது உண்மைதான். இப்ப நீங்க பாத்தீங்களா எங்கட ஆகல சேமிப்பு திறன் எப்படி இருக்கண்டு. அதாவது பெட்ரோல் இது உங்களுக்கு ஞாபகம் இருக்காது சார், முதல் தொடக்க கொஞ்ச காலங்கள்ல முதல் மாட்டு வண்டியில பெட்ரோல் டீசல் எடுத்துட்டு போவாங்க. ஆ, அது மாதிரி இப்ப கொழும்பு பகுதிகளில் அந்த புறநகர் வண்டி பகுதிகளில் ஓடுது. அந்த வண்டி இதுக்கு வந்திருக்குது. ஓடுது. ஆமா, அந்த ரவுண்ட் கேனோட டவுன் கேனோட ஒரு வண்டியில் ஓடுது. ஓடிக்குது. சேமிப்ப பாருங்க, வாகனத்துல கொண்டு போனா பெட்ரோல் 10 வண்டு, ஆ, கால்நடையில கொண்டு போறாங்க. நாங்க உலகத்துல யாரு பொருளாதாரத்தை பரவாயில்ல, யாரு? பெட்ரோல் மற்றபடி சார் நேற்று யாழ்ப்பாணத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நிற வெறி, அதாவது நிதானம் இல்லாத வெறியில் இருந்து காணப்பட்ட போலீசார் சுற்றுலா பயணிகள் மீது மேற்கொண்டதாக 2 பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்கன்னா. காங்கேச துறை பிரிவுக்குட்பட்ட மாவட்ட குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் வடமராட்சி கிழக்கு மணற்காடு பகுதியை நேற்று தினம் தமது உத்தியோகத்தர்கள் வாகன சுற்றுலா சென்று அங்கு சமைத்து கொண்டு மது அருந்தி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அதன்போது பருத்தித்துறை பகுதியிலிருந்து மணற்காட்டுக்கு சுற்றுலா சென்ற குழு ஒன்றுடன் தர்க்கப்பட்டு 2 குழுக்களுக்கும் இடையில் கைகலப்பு ஏற்பட்டது. அதன் போது போதையில் இருந்த போலீசார் தாக்குதலுக்குள்ளான 2 காயங்களுக்குள் பருத்தித்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். போலீசார் தமது உத்தியோகபூர்வ வாகனத்தில் சுற்றுலா சென்றமை தொடர்பில் பொது இடம் ஒன்றில் மேலாடை அற்ற நிறை போதையில் அதாவது சிவில்ல போயிருக்காங்க. அப்புறம் சிவிலும் வேணும்னு அதையும் மேலால கழட்டி போட்டு அவங்க பாட்டி பண்ணிருக்காங்க. அது மாட்டிக்கிடுச்சு. வெக்கதானே. மற்றது அதுல என்னன்னா அரச வாகனம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆமா, டியூட்டிக்கு போறதா சொல்லி இவங்க லூட்டி அடிச்சிருக்காங்க. அதான் பிரச்சனை. கதை கந்தல் டில்சான். இப்ப இன்னும் ஒரு விடயம் போகுது டில்சான். இன்னைக்கு நீங்க இவர் எங்கட என்ன பேர் முஜிபுல் ரஹ்மான் சரியா, அவர் சொல்லி இருக்கிறார், பொய் சொல்லி இலங்கை மக்களை ஏமாற்றுவது போல் வெளிநாட்டவரை ஏமாற்றாதீர்கள். ஈரான் கப்பலில் அழைத்து வந்தவர்கள் கொலை செய்தது இலங்கை. முஜிபுல் ரஹ்மான் சொல்லி இருக்கிறார், இலங்கை தான் ஈரான் கப்பலை அழைத்தது, நாங்கள் தானாக வரவில்லை. ஜனாதிபதி சர்வதேசத்திடம் பொய் சொல்லிட்டாரு முஜிபுல் ரஹ்மான் லெஃப்ட் டு ரைட் வாங்குறார். நீங்கள் வந்து கொண்டு இந்த கப்பலுக்கு வர சொல்லி போட்டு ஏன் இதை உள்ளே எடுக்கவில்லை? நீங்கள் வர சொன்னீங்கள் என்றால் நீங்கள் அதை உள்ளே எடுத்திருக்கவே. யாரு உங்களுக்கு உள்ளே எடுக்க வேணும் என்று சொன்னது? நீங்கள் யாருடைய அனுமதி வர காட்டியும் அந்த கப்பலை எடுக்காமல் நீங்கள் காத்து கொண்டிருந்த ஜனாதிபதி அவர்கள் இந்த பொய் சொல்றதை நிறுத்த வேண்டும். இலங்கையில் இருக்கக்கூடிய மக்களை பொய் சொல்லி ஏமாத்தேன், ஆனால் சர்வதேசியா இருக்கக்கூடிய அரசாங்கங்களை அந்த மக்களையும் பொய் சொல்லி ஏமாத்த முடியாது. அதை எப்படி நான் பார்த்தேன். அதை எப்படி சொன்னா, நேற்று ஈரான் தூதுவர் அவர் ஒரு பிரஸ் மீட் வச்சு இந்த விஷயத்தை சொல்றாரு. இலங்கை அரசாங்கத்திட அழைப்பிடத்த அந்த 3 கப்பலும் வந்தது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விஷயம் சொல்றாரு. ஏற்கனவே பார்லிமெண்ட்ல முஜிபுர் ரஹ்மான் சொல்லினாரு, இலங்கை அரசாங்கம் அழைத்துத்தான் 3 கப்பல்கள் வந்துச்சு, 11 மணி நேரம் காத்திருந்ததுனால தான் இந்த தாக்குதல் இடம்பெற்றுச்சு. நான் நினைக்கிறேன் ஈரான் தூதுவரும் முஜிபுர் ரஹ்மானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். இங்க வச்சு நல்லா நட்பு ரீதியா அவங்க நட்புல இருக்காங்க. அப்டேட்டுகள் பரிமாறப்படுது. ஏன்னு சொன்னா, தெவடகா பள்ளி, அந்த பள்ளிக்கு முன்னுக்கா போராட்டம் ஒன்று நடந்துச்சு அமெரிக்காவுக்கு எதிராக. ஒரு தூதுவராக நான் நினைக்கிறேன் சட்டத்தில் அதுக்கு இடம் இல்லை. ஒரு வெளிநாட்டு தூதுவர் ஒரு போராட்டத்துல கலந்து கொள்ள முடியாது. பட் இவர் கலந்துகிட்டது வந்து அன்னைக்கு பெருசா பார்த்துப்பால. அன்னைக்கு வந்து ஒரு நோமலா பார்த்தாங்க. என்னன்னா, ரைட், இவங்க நாட்டுக்கு இப்ப அடிப்படுது, தாக்குதலுக்கு உள்ளாகுறாங்க, அதனால இவரு இல்ல. ஆனா ஒரு தூதுவர் வந்து ஒரு போராட்டத்துல கலந்து கொள்ள முடியாத ஒரு சட்டம் இருக்கு. இன்னைக்கு அது சம்பந்தமா பேசப்பட்டிருக்கு ஒரு கொஞ்சம் விஷயங்கள். இப்ப நினைக்கிறேன் இவரு அப்டேட்ல தான் இருக்காரு. எதுனாலும் உடனடியா கோல போட்டு என்ன அப்படிங்கறத கேட்டுட்டு தான் இவர் வந்து பிரஸ் மீட்ல கதைக்கிறதும் கொஞ்சம் தெளிவுது. போராட்டக்காரர்கள் தூதரகங்களுக்கு மகஜர் கொடுக்கலாம், ஆனா தூதரகங்கள் கலந்து கொள்ளலாம். அதான் இப்ப இவரை போனதும் கொஞ்சம் சர்ச்சைக்குரிய விஷயம். சோ இவர் வந்து இது சம்பந்தமா பேசப்படுமா? வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஏரத் இது சம்பந்தமா ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு விடுவாரா அப்படிங்கறத நான் கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா ஒரு தரப்பு சொல்றாங்க இப்படி, அரசாங்க ஜனாதிபதி பார்லிமெண்ட்ல சொன்னது ஒரு பக்கம் இருக்கு, அது வேற மாதிரி இருக்கு, இவர் சொல்றது வேற மாதிரி, இன்னொரு பக்கம் வேற. அது குழப்பம். ஒரு உண்மை என்ன அப்படிங்கிறது வெளிவந்து நல்லா இருக்கும். ஏன்னா நினைக்கிறேன் இது தொடர்புல அரசாங்கம் பெரிய அளவுல அலட்டி கொள்ளாது கடந்து போயிடுவாங்க. ஏன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலை, அவங்களுக்கு இருக்க நெருக்கடி நிலைக்கு ஈரானுக்கு இந்த டைம்ல அது ஒரு பெரிய பேசு பொருளாக்க மாட்டாங்கன்னு நம்புறேன். ஆனா முஜிபுல் ரஹ்மான் விடுற பாடு இல்ல. அவர் விடுற பாடு இல்ல. இதுல ஈரான் தூதுவர் இலங்கை அழைச்சுதான் 3 கப்பலும் வந்தண்டா, இந்தியா அழைச்சுதான் 3 கப்பலும் போனது அவங்களோட கடற்படை கூட்டு பயிற்சி.
இலங்கை போன்ற நாடுகள் இப்படி ஒரு ஆபத்து வரும்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. கட்டாயம். நாட்டுக்குள்ள வந்தாரு அடிக்க மாட்டாங்கன்னு யோசிச்சிருப்பாங்க. நடந்ததுன்ற பார்க்காத ஒரு விபரீதம் இல்லையா? உண்மைதான். எரிவாயு சிலிண்டர்கள் சம்பந்தமா ஒரு அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. 2018 தொடக்கம் 2025 வரை கல்ஃப் கண்ட்ரீஸ்ல தான் ஓமான் நிறுவனம் ஒன்று தான் நாட்டுக்கு வந்து எரிவாயு சிலிண்டர்களை வழங்கியிருக்காங்க. அங்கிட்டு தான் நாங்க பெற்றிருக்கோம். 2026 இருந்து அது வந்து மாறி இருக்கு. சுவிட்சர்லாந்து நிறுவனமான ஜியோ கேஸ் ட்ரேடிங் நிறுவனத்துல தான் நாங்க இப்போ கொள்வனவு செய்யறோம். அந்த வகையில எங்களுக்கு நோமலா ஒரு மாசத்துக்கு 8000 மெட்ரிக் டன் மட்டும்தான் ஸ்டாக் பண்ணலாம். அவ்வளவுதான் எங்களுக்கு வசதி இருக்கு இலங்கையில. இப்ப இதான் பெட்ரோலுக்கும் இருக்க பிரச்சனை. பெட்ரோலை ஸ்டாக் பண்றதுக்கு அளவுக்கு அதிகமா ஸ்டாக் பண்றதுக்கு எங்களால முடியாது. அந்த இடவசதி போதுமானது இல்லை. அதே மாதிரி தான் கேஸ் வந்து 8000 மெட்ரிக் டன் தான் எங்களுக்கு ஸ்டோர் பண்ணலாம். அதுக்கு அப்படி இருக்கும் வகையில இலங்கையில ஒரு மாசத்துக்கு பயன்படுத்துறாங்க 30,000 மெட்ரிக் டன் டு 33,000 மெட்ரிக் டன் அளவு ஒரு மாசத்துக்கு டிமாண்ட் இருக்கு பயன்படுத்துறாங்க. அதுக்கு ஏற்ற வகையில இப்ப எல்லாம் பயப்படுறாங்க தானே. ஏப்ரல் சித்திரை புத்தாண்டு, ஐயோ கேஸ் முடிஞ்சிருமா, கேஸ் வராதா, கேஸ் பற்றாக்குறை ஆயிருமா, எப்படி நாங்க புது வருடத்தை கொண்டாடுறதோ அதுக்கு இன்னைக்கு பதில் கிடைச்சிருக்கு. மார்ச் மாத தேவை அன்னளவா 33,000 மெட்ரிக் டன். பட் அதுக்கு ஏற்ற வகையில அரசாங்கம் என்ன செஞ்சிருக்குன்னா ஏப்ரல் அண்ட் மார்ச்சுக்கும் சேர்த்து 38,000 மெட்ரிக் டன் 38,000 மெட்ரிக் டன் ஆர்டர் பண்ணிருக்கதாகவும், அது எல்லாமே மால்டீவ்ஸ்ல தான் வந்து ஸ்டோர் ஆகும். அங்க இருந்தா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன கப்பல்கள், பெரிய பெரிய கப்பல்கள் அங்க வந்து ஸ்டோர் பண்ணிட்டு அங்க இருந்து சிறிய கப்பல்கள் மூலமா எங்களுக்கு நாட்டுக்கு கொண்டு வரதுக்கான வசதிகள் தான் நடந்துட்டு கொண்டிருக்கோம். நாங்க நிறைய அபிவிருத்தி அடைகிறோம். என்னன்னா என்னத்தான் சொன்னாலும் நீங்க இதுல ஒரு விடயத்தை பாக்குறேன் என்றால், இந்த நலிந்த ஜேதி செய்யற ஒரு கருத்துல பார்க்கணும். எங்கள்கிட்ட பணம் இருக்குது, நாங்க பொருட்களை கொள்வனவு செய்ய தயாரா இருக்கிறோம். முதல்ல என்ன பிரச்சனை, யாராவது சாமான் வாங்க காசு தாங்கன்னா கேட்டேன். இப்ப அப்படி இல்லை. இப்ப காசு இருக்குன்ற ஒரு நிலப்பாடு இருக்கு. அதனால கொள்வனவு சில விலாதிகரிப்ப தவிர்க்க இயலாது. ஆனா சாமான் வந்து கொண்டிருக்கும்னா எதிர்பார்க்கப்படுது. ஆமா, இப்ப நிறைய பேர் மக்கள் கூட சொல்றாங்க என்னன்னா, விலை அதிகரிச்சாலும் பெட்ரோல் எங்களுக்கு கிடைக்குது, டீசல் கிடைக்குது அப்படின்னு சில பேர் சமாளிச்சு ஓகே சந்தோஷமா அதை ஏத்துக்கிறாங்க. பட் பெரும்பாலானவங்க இல்ல. ஏன்னா 92 பெட்ரோல் ரொம்ப கிடைக்குதும் இல்ல. அது ஒரு பிரச்சனையா இருக்கு. சாமானியர்கள் அடிக்கிறது 92. ஆனா அது இப்ப நிறைய செட்டுகளை 92 கிடைக்குது இல்ல. அதுவும் ஒரு பிசினஸ். அது வந்து இந்த பெட்ரோல் நிறுவனங்கள் செய்யற இது அது வந்து விலகுது. ஏன்னா அதிகூடிய விலையில விற்கலாம். அப்பதானே 92 அடிக்க வாரவருக்கு 92 முடிஞ்சு ரைட்டா என்ன செய்ய உடனே நின்றுட்டு அடுத்து என்ன இருக்கு 95 அடிங்க, என்னத்தான் செய்ய அடிக்கணும்னா அடிச்சுட்டு போறதுனால 92 ரொம்ப பற்றாக்குறையா இருக்கு. எங்கேயுமே சென்ஸ்ல இல்ல. பெரிய நெருக்கடி தானே. ஆனா மக்கள் கொஞ்சம் என்ன பொறுத்தவரை இந்த தடவை மக்கள் கொஞ்சம் நிதானமா இருக்கிறாங்க. இந்த முறை ஆமா தெளிவா இருக்காங்க. அவங்களுக்கு தெரியுது. இப்ப ஆரம்பத்துல நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க இதை குழப்பி அப்படியே ரோட்டுக்கு எடுத்துருவோம், அறகலையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. நாங்க தொடங்கியாச்சு மக்களை தெளிவுபடுத்துறதுக்கு. எதிர்கட்சி தலைவர் இப்ப வடக்கு கிழக்குல இருந்து வேட்டி மடிச்சு கட்டுவாங்க. ஏய் அனுரா ஓடி தப்பு நாட்டுக்குள்ள இருக்காத. அண்ணா இன்னொரு விசேட செய்தி ஒன்று இருக்கு. இது என்னன்னு சொன்னா பாருங்க, இது சிங்களத்துல தான் போட்டிருக்கு. மெத்தேக் ஜனாதிபதி வாராக விசேஷ பரிஹாரண்ய சதா பவனாக் வெண்கர திபு ஜயவர்த்தனಪುರ ರೋಗಳಿ ವಿಶೇಷ ಕಾಂಬರೆ ಅದಸಿಟ್ಟ பொது ஜனதா வெடுவேன் வியூர்த்த கிரிமட்ட ஜனபதிக்கு உபதேசம். இதுவரை காலம் ஜயவர்த்தனபுர வைத்தியசாலையில ஜனாதிபதிக்காக ஒதுக்கப்பட்ட அறை, சிகிச்சை அறை, ஸ்பெஷல் அறை இன்று முதல் பொதுமக்கள் பாவனைக்கு திறந்து விடப்பட்டிருக்கு. ரைட், இனி பொதுமக்களோட பாவனைக்கு அந்த ரூம், நம்ம ஜனாதிபதிக்கு அவசரம் வைத்திய சிகிச்சை தேவைன்னா அந்த ஸ்பெசிபிக் ரூம்ல தான் அவர் அனுமதிக்கப்பட்டு செய்யலாம். இப்பையில இருந்து இன்னையில இருந்து அந்த ரூம் வந்து மக்கள் பாவனைக்காக கையளிச்சிருக்காரு. ஜனாதிபதியோட முடிவா இருக்குன்னு சொல்லப்படுது. அப்ப எதிர்கட்சி இன்னும் இவருக்கு எதிராக போராட்டம் பண்ண தொடங்க போறாங்க. அதெல்லாம் அனுமதிக்கல. இதெல்லாம் இவரை யார்கிட்ட கட்டு செய்யுது. சரி, அப்புறம் என்ன சர்வதேச ரீதி என்ன அப்டேட், புது அப்டேட்ஸ் என்ன இருக்குது? இப்ப நேத்து ட்ரம்ப் 5 நாள் கொஞ்சம் சத்தம் அதுகள் குறைஞ்சு போயிருக்கு. டொனால்ட் ட்ரம்ப்ட வாய் கிட்டத்தட்ட அடைச்சு போயிட்டுது. கொஞ்சம் அப்படி இப்படி சிக்கலா தான் இருக்குது. ஆனா ஈரான்ட பிரதான ஊடகம் ஒரு செய்தி வெளியிட்டு இருக்கு, அமெரிக்காவோட நேரடி அல்லது மறைமுக தொடர்பு எதுவும் இல்லை என்று அதனை ஆதாரத்தை மேற்கோள் காட்டி ஈரான்ட அரச ஊடகம் ஒரு செய்தி வெளியிட்டு. சரி, ஓகே, பொய்ச்சேட்டையில முடவனம் எங்களுக்கு உங்களுக்கு கதை. அவர் என்ன சொல்றாரு, ஈரான்ல தலைவர்களே இல்லையே கதைக்கிறதுக்குன்றார் ட்ரம்ப். பேசுறதுக்கு ஆசைதான், நாங்க தலைவர் இல்லையே, யாரோட பேசுறது அவரோட காமெடி போகுது. ஈரானை பொறுத்தவரையில இதுல அமெரிக்காவோட எந்த தரம் அவங்க உடன்படிக்கை போக மாட்டாங்க. சமாதானம் பேசிக்கொண்டிருக்கக்குள்ள
அலி லாரியானி, அதே போன்று அயத்துல்லா அல் ஹமேனி போன்ற அவர்களுடைய உயர்மட்ட தலைவர்கள் மற்றும் பல இராணுவ தலைவர்களை இழந்தது பிறகு அவர்கள் அந்த பேச்சுவார்த்தை பேசிக்கொண்டு தான் அடிச்சவங்க. அந்த பேச்சுவார்த்தைக்கு அவங்க திரும்ப போறதுக்கு வாய்ப்பு இல்லை. இனி அவங்க சொல்லிட்டாங்க, இனி எங்கிட்ட ஒன்றும் இல்லை, நீ அடிக்கிறண்டாடி, நீ அடிக்க முடிய மத்திய கிழக்குல இருக்கிற குடிநீர் ஏரியா ஃபுல்லா அடிக்கிறோம். குடிநீர் அவங்களோட மத்திய கிழக்குற பெரிய குடிநீர் வந்து கடல் நீரை குடிநீர் ஆக்குற திட்டம் அவங்களோட. அது ஒரு பெரிய ஆபத்தை சந்திக்க போகுது. இப்படி தொடர் இழப்புகளா தான் இருக்க போகுது டெல்சன். கச்சா எண்ணெய் விலை கடுமையா உயர்ந்திருக்குது. வளைகுடா நாடுகளையும் கடுமையான பாதிக்கப்பட்ட உலக நாடுகள் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு காரணமாக இப்ப பெரிய திணறை கொண்டு உலக நாடுகள் எல்லாருக்குமே இப்ப ஒரு பெரிய திண்டாட்டமா தான் இருக்கு. இலங்கை மட்டுமில்ல, ஒட்டுமொத்த நாடுமே இதுல பெரும் குழப்பத்தினா இருக்குது. இந்தியா இன்னும் ஒரு 10 நாளைக்கு தான் அவர்களோட கையிருப்பில் இருக்கிற எண்ணெய் பாவிக்கலாம். அவங்களுக்கும் போதாம இருக்குது. ஆனா இந்தியா பத்தி ஒரு அப்டேட் நான் கோல் பண்ணி கேட்டு எடுத்துக்கிட்ட அப்டேட் என்னன்னு சொன்னா, இந்தியாவில் இன்னும் விலை அதிகரிக்கப்படல. பட் தேர்தல் ஒன்று இருக்கு, தமிழக தேர்தல் இருக்கு. அந்த தேர்தல் முடிய மே மாதம் எரிபொருள் விலையை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது வரைக்கும் அவன் அதிகரிக்காம தாக்கு பிடிச்சுக்கிட்டு இருக்கதா சொல்லப்பட்டுச்சு. ஆனா அதுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்க டெல்சா. இந்தியாவை பொறுத்தவரை அவங்க வாங்கி விக்கிற நாடு, சுத்திகரிப்பு செய்து விற்கிற அவங்கள்ட்ட கணக்க கையிருப்புகள் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. மற்ற அவங்ககிட்ட எண்ணெயால வருமானம் கூட தானே அவங்களுக்கு. ஐரோப்பாக்கே ஒரு கட்டத்தில் ஏத்தினவங்கல்ல, ஐரோப்பா மற்றும் பிரித்தானியா போன்ற நாடுகள். நம்ம இலங்கை கிட்டையும் அந்த மாதிரி ஸ்டாக் பண்ணக்கூடிய கையிருப்புக்கு செய்யக்கூடிய ஒரு இடவசதி ஒரு அமைப்பு நம்ம கிட்ட ஒரு இருந்துச்சுன்னு சொன்னா, நாங்களும் இப்படி அடிக்கடி நாளுக்கு நாள் விலை உயர்த்த வேண்டிய அவசியமே இருக்காது. ரைட்? அப்ப அது ஒரு மாற்றம் நடைபெற வேண்டும். இப்ப தெரிஞ்சுத்தானே இது ஒரு பாடம், இலங்கை மாதிரி நாடுகளுக்கு இது ஒரு பாடம். இனி நடந்தால் நாங்க எப்படி ஒரு முன்னாயத்தமா தயாரிக்கலாம். சோ இனி நான் நினைக்கிறேன் இந்த அரசாங்கம் அதற்கான வேலைகளை செய்யும். மற்றது அரசாங்கம் இந்த என்ன ஜெயவர்தனபுர வைத்தியசாலையில இருந்த அறைய பொதுவாக்குன மாதிரி 99 எண்ணெய் குதங்கள் வந்து திருகோணமலை துறைமுக தாண்டின பகுதியில் இருக்குது. அதுகளை நீங்க ஆக குறைஞ்சது எண்ணெய் வளம் உள்ள நாடுகளுக்கு அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணி அது மிச்சம் அது கிட்டத்தட்ட டீல்ஸான் அது வச்சு அது அப்படி எண்ணெய் வந்து அப்படி நீண்ட நாளை வச்சு பாவிக்கல. அது ஒரு பிரச்சனை இருக்குது. ஷார்ட் பீரியட் எல்லாம் பாவிக்கலாம். அதுகள்ல ஏதாவது செய்யலாம் இல்ல ஏதாவது இந்தியா தானே இன்வால்வ் ஆகணும், என்ன வேற யாரும் இந்தியாவுக்கு முழுமையா கொடுக்கல அவங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையில அதை சரியா பயன்படுது. வேற இன்னும் ஒரு பகுதி தெரியுமா அதோட, டொனால்ட் ட்ரம்ப் சொன்னவரா வெனிசுலாவுக்கு எனக்கு எடுத்தது 48 மணி நேரம் தான் ஆபரேஷனுக்கு, ஈரானுக்கு ஆக குறைஞ்ச ஒரு 72 ஹவர்ஸோட நான் முடிச்சிருவேன், ஒன் டே மேலதிகம் போட்டு தானே போனவரான். இப்ப அவரால் என்ன செய்யறன்னு தெரியாம இருக்கு, நிக்காம போய்கிட்டு இருக்கு. அவருக்கு பக்கத்துல இந்த முழு பேரும் பதவி விலகுறாங்க. பதவி விலகுற பெரிய ஒரு சிக்கலா மாறிட்டு அவருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஈரானை எளிதில் அழித்து விடலாம் என்ற டொனால்ட் ட்ரம்பின் முடிவு என்பது அல்லது கனவுன்றது வந்து பொய்யா போயிட்டது. எளிதில் ஈரான் அடிபணிந்து, அதாவது இவர் நினைச்சேன்னால் ஒன்றில் நாங்க வெல்லுவோம் அல்லது அடிச்சு அவங்க எங்கள்கிட்ட சரணடைய வைப்போம் அல்லது அவங்கள்ட்ட எங்களோட கிட்ட வரணும். ரெண்டுமே நடக்குது. ரெண்டுமே நடக்குது. இவரை பொறுத்தவரை ஹர்முஸ் ஜலசந்தி இவர் திறப்பு நின்றார், ஈரான் பூட்டி போட்டு இப்ப டோல்கேட்ல எல்லாம் காசு வாங்க தொடங்க போறாங்க. அந்த பிரச்சனையும் இருக்கு. ஒரு கிட்டத்தட்ட இந்த யுத்தத்துல இப்பத்திய சூழ்நிலை எப்படி இருக்கின்ற அடையல்சான், இலங்கையை நோக்கி ஒரு பெரும் நல்ல வாய்ப்பு கிடைக்குது, சர்வதேசத்துக்கு ஒரு ஆபத்து. டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரை என்ன செய்யப்பாரு, சில விட வாரமாக டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியா இருப்பாரு தெரியாது. அதையும் சொல்றேன், எல்லாத்தையும் சொல்லிடுவோம் முன்னுக்கு. நாங்க அண்டை நேட்டியமா தானே நாங்க முன்னி சொன்னது. இப்ப அமைச்சரவை பேச்சாளர்கள் கூட புதுசா இருக்கலாம். கவனமா இருங்க, பொறுப்பா இருங்க. ஆனா அவ்வளவுதான் சொல்லலாம். அதை விட வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. ஊருக்குள்ள என்ன புதுநங்கள் நடக்குதாங்கல்ல. நாளைக்கு லீவு நாள், நாளைக்கு லீவு நாள்னா நாங்க வேலைக்கு செய்ய வருவோம், வேலைகள் நடக்கும். பாப்போம், நாளைக்கு புதிய அப்டேட்டோட சந்திக்கலாம். அப்போ இன்னைக்கு முடிச்சிட்டு ஓகே டெல்சான், அப்ப நாளைக்கு நல்ல செய்திகளோட சந்திப்போம். ஓகே, வாங்க நல்ல செய்திகளை. பாய். ஓகே, பாய். ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். வெளிநாட்டில் இருக்கும் உங்களுக்காக இலங்கையில் இருக்கும் உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்தை எங்கள் சொந்த பெற்றோரைப் போல அன்புடன் நாங்கள் பராமரிக்கின்றோம். மெடி பிளேஸ்